இந்த விடியல் பயணங்கிறது ஒரு மிக மிக சிறப்பான திட்டம். ஆட்சி துவக்கத்தில் சொல்லும்போது பலரும் நம்பல. ஏன்னா அந்த துறை வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கு, கடனில் இருக்கு. அதனால இந்த திட்டம் செயல்படுத்த முடியுமான்னு நினைச்சாங்க. இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறையில் வந்து சம்பளம் முதல் தேதி கூட வாங்க முடியாமல் இருந்தாங்க. அதே போல பழைய பேருந்துகள் ஓடுது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது. அழுத்தி வைக்கப்பட்டிருக்க சமூகம் கை தூக்கி விடப்படுங்கிறது தான் சமூக நீதியோடைய கொள்கை. ஆண்களுக்கு கொடுக்குறனா அது மொத்த ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிடலாம். விஜய் வந்திருக்காரு. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது மக்கள் தான் சொல்லணும். தன்னை தானே சொல்லிக்கிறது இல்லை. தன்னை தானே தலைவன் யார் வேணாலும் சொல்லிக்கலாம். இதை வந்து அதிமுக வந்து அட்வான்டேஜா சொல்றாங்கல்ல. நீங்க நீட் தேர்வை உள்ள விட்டது அவங்க, மின் வாரியத்துல உதய் மின் திட்டத்தை உள்ள விட்டது, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது அவங்க. எதெல்லாம் ஆதிக்க செலுத்த நினைக்கிறதோ அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க, உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க. குறிப்பா வந்து நீங்க தற்கொலை அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சிக்கும் போது, தற்கூரிங்கிறத நாங்க மட்டும் சொல்ல, அதிமுகவும் தான் சொல்றாங்க. தேர்தல் முடிவு வரும்போது உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் யார் பக்கம் ஆதரவு இருக்கிறாங்க. காலையில இருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். போற இடங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி நல்ல சிறப்பான வரவேற்பு இருக்கு. குறிப்பா குன்னம் தொகுதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. இப்போ இந்த முறை அமைச்சரா இருந்திருக்கீங்க. என்ன விஷயங்களை சிறப்பு கவனம் எடுத்து இந்த குன்னம் தொகுதிகளுக்கு செஞ்சிருக்கீங்க? முக்கியமா அடிப்படை வசதிகளை மேம்பாடு செய்திருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக சாலை வசதிகள் வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இன்னைக்கு எல்லா சாலைகளும் புதிய சாலைகளாக, ஊர்களை இணைக்கிற சாலைகள் எல்லாம் சிறப்பாக போட்டிருக்கோம். கிராமப்புற சாலைகள். அதே போல் சில சாலைகளை வந்து அகலப்படுத்தி, அரியலூர்லேருந்து கொளக்கானத்து வழியாக ஆலத்தூர் போகிற சாலைலாம் அகலப்படுத்தி இருவழி சாலைகளாக போட்டிருக்கோம். அதே போல் போக்குவரத்து வசதி கூடுதலாக எல்லா கிராமத்திற்கும் செய்திருக்கோம். பேருந்து வசதியை பார்க்காத கிராமங்கள்லாம் இருந்தது. அந்த கிராமங்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்துருக்குறோம். அதனால் இங்கே வந்து போக்குவரத்து வசதினா பக்கத்தில் வந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டேப்போலேருந்தோ அரியலூர் பஸ் ஸ்டேப்போலேருந்தோ பஸ் வரணுங்கிற நிலைமை இருந்தது. மாண்பு முதலமைச்சர் இடத்துல அனுமதி பெற்று தமிழ்நாட்டிலே ஒரே போக்குவரத்து பணிமனை தான் புதிதாக அமைக்கப்பட்டது. அது குன்னத்தில் அமைக்கப்பட்டு இன்னைக்கு இந்த கிராமங்களுக்கெல்லாம் போக்குவரத்து வசதி வந்து முழுமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இந்த பகுதியில் வந்து கல்லூரி போகணுன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வெளியில் தான் போகணும். இங்கே எங்களுடைய ஒன்றிய செயலர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் இருக்காங்க. அவர் வந்து மிக தீவிரமாக இருக்கான முயற்சி எடுத்து அவருடைய சொந்த நிலத்தை கொடுத்தார். மாண்பு முதலமைச்சர் பேசி இன்றைக்கு கொளக்கானத்தில் ஒரு அரசு கலை கல்லூரி அமைஞ்சிருக்கு. இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாணவர்கள் வெகு தூரம் போகாமல் நம்ம பகுதியிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கல்வியில் வந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு. இப்போ இந்த ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த விடியல் பயணம், இலவச பேருந்து பயணம் மகளிருக்கானது. அதை வந்து போக்குவரத்துறை அமைச்சரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு பயனாளிகள் இதுக்கு பயன்பெற்றிருக்காங்க? இந்த விடியல் பயணங்கிறது ஒரு மிக மிக சிறப்பான திட்டம். ஆட்சி துவக்கத்தில் சொல்லும்போது பலரும் நம்பல. ஏன்னா அந்த துறை வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கு, கடனில் இருக்கு. அதனால இந்த திட்டம் செயல்படுத்த முடியுமான்னு நினைச்சாங்க. ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான நிதியை வழங்கி இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒருபுறம் மகளிருக்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது ஒளி பாய்ச்சக்கூடிய திட்டமாக இருக்குது. அதே போல் போக்குவரத்து துறைக்கும் இந்த திட்டம் வந்து ஒரு மிக அவசியமான திட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறையில் வந்து சம்பளம் முதல் தேதி கூட வாங்க முடியாமல் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த பயணத்தின் காரணமாக கூடுதல் மக்கள் பயணிக்கிறார்கள். அதனால் அரசு நிதியும் கூடுதலாக வருகிறது. அதனால் நம்ம வந்து முதல் தேதி சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த விடியல் பயணம் வந்து இது பெற்றிருக்கிற வெற்றியை பார்த்தா பக்கத்தில் இருக்கின்ற தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அவங்களும் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதனால் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம், முதல்வர் மனதிற்கு மிக நெருக்கமான திட்டம். அதே போல் பழைய பேருந்துகள் ஓடுது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதையெல்லாம் சரி செய்வதற்கு நாங்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செய்து கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு வந்து போக்குவரத்து துறையே ஒரு சிறப்பான நிலைக்கு வந்திருக்கிறது. விடியல் பயணம் அப்படிங்கிறது முக்கியமான திட்டம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் வந்து இலவச பயணம் அப்படின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ அவங்களுக்கு அது வந்து சாதகமா அதாவது ஒரு சமூக நீதி பார்வை வேணும். நீ ஏங்க பெண்களுக்கு ஏன் கொடுத்தாங்க? பெண்களுக்கான சம உரிமை சொத்துல கொடுக்கணும்னு ஆரம்பிச்சார் பெரியார். அதை வந்து சட்டப்பூர்வமாக்கினார் கலைஞர். பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தோம். பெண்களுக்கு வந்து உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தோம். இப்போ இது போல அந்த அழுத்தி வைக்கப்பட்டிருக்க சமூகம் கை தூக்கி விடப்படணுங்கிறது தான் சமூக நீதியோடைய கொள்கை. அந்த விதத்தில் தான் பெண்கள் வெளியில் வர முடியாமல் இருக்குது. அவங்க வந்து குடும்பத்தில் கணவனை எதிர்பார்த்து செலவு பணம் வாங்கிட்டு தான் பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் அவர்களே சொந்த காலையில் இயங்கட்டும் தான் இதை கொண்டு வந்தோம். ஆண்களுக்கு கொடுக்குறனா அது மொத்த ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த திட்டம் வந்தப்போ இது நடத்த முடியுமா, இதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த அரசு நடத்தி காட்டிய பிறகு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு தேவைப்படுகின்ற பட்சத்தில் அது குறித்து ஆலோசிக்கலாம். நிறைய தேர்தல்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தல்.
அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. விஜய் வந்திருக்காரு. அந்த ஒரு ஃபேக்டர்ல எல்லாருமே சொல்றாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு சவாலானதா மாறி இருக்கு? ஏன்னா எங்க பார்த்தாலும் விஜய், எங்க பார்த்தாலும் விஜய். விஜய்க்காக ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. 96ல வந்து வைகோ வந்தார். பிறகு விஜயகாந்த் வந்தார். பிறகு கமலஹாசன் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு முறையும் அதற்கான சதவீதம் முன்ன பின்ன இருக்கும்பொழுது, ஆனா அந்த மாற்றுங்கிற கருத்து முன்வைக்கப்படும். அந்த மாற்றுங்கிறது அந்த ஒவ்வொரு தேர்தலோட முடிஞ்சிடும். அதனால எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறது மக்கள் தான் சொல்லணும். தன்னை தானே சொல்லிக்கிறது இல்ல. தன்னை தானே தலைவன்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப குன்னம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தா, நீங்க எந்த அளவுக்கு அத வந்து வளர்ச்சி பணியில வந்து கொண்டு போயிருக்கீங்க? எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு? ஏன்னா 3 முறை நீங்க வந்து இங்க எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. இந்த முறை குறிப்பா அமைச்சரா இருந்திருக்கீங்க. அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து எந்த அளவுக்கு வந்து அத வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கீங்க? இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த ஊர்ல வந்து அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு அணைக்கட்டு கட்டுனாங்க. அணைக்கட்டு கட்டிட்டு உள்ள இருக்கிற நிலத்துக்கு போறதுக்கு நிலம் பாதை இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு 10 வருட போராட்டம் அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது அதை தீர்த்து வைத்து, அந்த உள்ள போற பாதைய வந்து முதல்ல வந்து அரசு நீதி வருவதற்கு முன்பாகவே நாங்க சரி செய்து கொடுத்து, இப்ப அரசு நீதியில அதற்கான பாதை அமைக்கப்படுகிறது. இதுபோல ஒவ்வொரு கிராமத்திலும், அந்த கிராமத்திற்கு வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்த பல பிரச்சனைகளை தொடர்ந்து சரி பண்ணிட்டு வரோம். இந்த தொகுதி வந்து இருப்பதில் மிக மிக பின்தங்கிய தொகுதியா இருந்தது. ஏன்னா புது தொகுதி. அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்வோம். முழுசும் நான் செஞ்சுட்டேன்னு சொல்ல மாட்டோம். இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததில் பெரும்பாலானவற்றை செய்திருக்கின்ற காரணத்தினால தான் நாங்க போம்போது வரவேற்பு இருக்கிறது. அது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் முதலமைச்சர் மீது அந்த நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர் வந்து போன தேர்தலின் போது எல்லா இடத்திலும் மனுக்கள் வாங்கி ஆட்சி அமைந்தவுடன் அதற்கு ஒரு சிறப்பு துறையை உருவாக்கி அந்த மனுக்களை எல்லாம் தீர்வு கொடுத்தார். எதிர்க்கட்சியினர் வந்து அவங்க குடுத்த வாக்குறுதிகள்ல 50% மேல கூட நிறைவேத்தல. அதாவது அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்ட சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதிங்கிறது எல்லா கட்சியும் கொடுக்கிறது. ம். நாங்களும் கொடுத்திருந்ததுல ஒன்றிய அரசு மூலமா செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்ய முடியலங்கிறது வெளிப்படையா சொல்லியிருக்கோம். அண்ணா அறிவாலயத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அதை மிக தெளிவா எங்க தரப்புல சொல்லியிருக்கிறோம். நீட் தேர்வுக்கான விலக்கு கேட்டு 2 முறை நம்ம வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும். ஒன்றிய அரசு கொடுக்கல. ஸோ ஒன்றிய அரசு நாளைக்கு நிச்சயம் மாறும். இப்படியே போகாது. மாறுகிற போது அதுபோல ஒன்றிய அரசு மூலமா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வோம். அதுவரை அந்த கோரிக்கைகளுக்கான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒன்றிய அரசு பணம் குடுக்காதனால செய்ய முடியல அப்படின்னு சொல்றீங்க. இத வந்து அதிமுக வந்து அட்வான்டேஜா சொல்றாங்கல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒன்றிய அரசிட்ட வந்து ஈஸியா வந்து நிதி பெற்றுருவோம். நீங்க நீட் தேர்வை உள்ள விட்டது அவங்க. மின் வாரியத்துல உதய் மின் திட்டத்தை உள்ள விட்டது, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது அவங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு வந்து எதெல்லாம் ஆதிக்கம் செலுத்த நினைக்குதோ அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு தடுமாறுறோம். இன்றைக்கு அவர்கள் உதய் மின் திட்டத்தை விட்டு கொடுத்ததோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா, பல்வேறு மாநிலங்கள்ல மின்சார வாரியத்தை தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் தனியார்ட்ட கொடுக்கணும்னு ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்கு. நம்முடைய அரசு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். தனியார் மயமாயிடுச்சுன்னா அவன் நினைச்சது தான் உங்களுக்கு யூனிட் காஸ்ட் வைப்பான். இப்போ இலவச மின்சாரம் இருக்கு. இலவச மின்சாரம் கொடுக்க முடியாது, நீ பணம் கட்டுன்னு சொன்னா விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பாங்க. அதனால் எதிர்க்க வேண்டியதை நாம் எதிர்த்து தான் ஆகணும். விஜய் பத்தி பேசும்போது இளைஞர்களுடைய ஆதரவு திமுகவுக்கு இல்ல, தாவேகாவுக்கு தான் அதிகமா இருக்கு. குறிப்பா வந்து நீங்க தற்கொலை அப்படின்னு சொல்லி அவங்கள விமர்சிக்கும் போது திமுக இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்த தவறிடுச்சு, அதனால ஆதரவு இல்லை, இப்போ வந்து அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். தற்கூரிங்கிறத நாங்க மட்டும் சொல்ல, அதிமுகவும் தான் சொல்றாங்க. நீங்க எல்லாம் வந்து பேப்பர்ல தான் இருக்கு. விஜய் பேசுவதாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் தேர்தல் முடிவு வரும்போது உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் யார் பக்கம் ஆதரவு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு 2 பேர் போறாங்கனால ஒட்டுமொத்தமா 10 பேர் போறாங்கன்னு நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு தேர்தல் முடிவு இதெல்லாம் விளக்கமா சொல்லும்.